ஹாய் ஹலோ வணக்கம். நாம கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் தான் ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ இன்னைக்கும் நம்ம பார்க்க போறது நடப்பு நிகழ்வுகள் தொடர்ச்சி தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கற்பதை சேவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட ஆப்ஷனில் போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். இணையதளம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மீது கஃபார் டாக்ஸ் என்ற புதிய வரியை பிரான்ஸ் நாடு அறிமுகம் செய்திருக்காங்க. பிரான்ஸ் நாடு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. சோ என்ன டாக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சோ யாரு அறிமுகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் நாடு அறிமுகம் செய்திருக்காங்க. விவசாயிகளின் துயரத்தை தீர்ப்பதற்காக ஒரு திட்டம் மேற்கு வங்கம் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கிறிஸ் பந்தோ அப்படின்ற திட்டம் மேற்கு வங்கம் அறிமுகம் செய்திருக்காங்க. விவசாயிகளின் துயரத்தை தீர்ப்பதற்காக கிறிஸ் பந்தோ அப்படின்ற திட்டத்தை மேற்கு வங்கம் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இலக்கியத்தில் வாழ்நாள் சாதனையாளருக்காக ஒரு விருது வழங்கப்படும். அந்த விருதோட பேர் என்ன அப்படின்னா கபி சாம்ராட் உபேந்திரா பஞ்சா. கபி சாம்ராட் உபேந்திரா பஞ்சா அப்படின்றதுதான் அந்த விருது. சோ அந்த விருது இந்த வருஷம் மனோஜ் தாஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு. மனோஜ் தாஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு. இலக்கியத்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கபி சாம்ராட் உபேந்திரா பஞ்சா அப்படின்ற விருது மனோஜ் தாஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு. தேசிய சர்க்கரை நிறுவனம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்க கான்பூர்ல அமைந்திருக்கு. தேசிய சர்க்கரை நிறுவனம் உத்தரப்பிரதேசத்துல இருக்க கான்பூர். திருவாங்கூர் உரங்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்க அமைந்திருக்குன்னா கேரளாவில் இருக்க கொச்சியில அமைந்திருக்கு. திருவாங்கூர் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஞாபகத்துக்கு வந்துரும் கேரளா அப்படின்னு. கேரளால கொச்சியில அதனுடைய தலைமையிடம் அமைந்திருக்கு. இந்தியாவின் இன்றைய நவீன தொழில்நுட்பங்களை நம்ம எதிர்கால சந்ததிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக 100 பொருட்கள் அடங்கிய டைம் கேப்சூல் அப்படின்றத ஜலந்தரில் உள்ள லவ்லி அப்படின்ற யூனிவர்சிட்டியில ஜலந்தரில் இருக்க லவ்லி யூனிவர்சிட்டியில புதைச்சு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் நம்மளுடைய தொழில்நுட்பங்களை அறியறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக டைம் கேப்சூல் அப்படின்றத ஜலந்தரில் உள்ள லவ்லி யூனிவர்சிட்டியில புதைச்சு வச்சிருக்காங்க. 6வது இந்திய பெண்கள் விவசாய விழா எங்க நடந்திருக்கு அப்படின்னா சண்டிகர் லெஷர் வேலி அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருக்கு. 6வது இந்திய பெண்கள் விவசாய விழா சண்டிகர் லெஷர் வேலி அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருக்கு. பாகிஸ்தானின் பெசாவர் நகரில் உள்ள பழங்கால ஹிந்து மத தலமான பஞ்ச தீர்த்தம் இது தேசிய பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு இடத்துல இருக்க ஒரு இதுக்கு தான் பஞ்ச தீர்த்தம் அப்படின்றதுக்கு தான் தேசிய பாரம்பரிய சின்னமா நம்ம அறிவிச்சிருக்கோம். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெஷாவர் நகர்ல இருக்க பஞ்ச தீர்த்தம் பழங்கால இந்து மத தலமான பஞ்ச தீர்த்தம் அப்படின்றதான் தேசிய பாரம்பரிய சின்னமா நாம அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்டார்டிகாவின் மிக உயர்ந்த சிகரமான மவுண்ட் வின்சனை ஏறியுள்ள கைகளற்ற முதல் இந்திய பெண் அப்படின்ற பெருமைய அருணிமா சின்ஹா பெற்றிருக்காங்க. சோ அண்டார்டிகாவின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு நம்ம கொஸ்டின்ல கேட்கலாம். மவுண்ட் வின்சன். சோ இத கைகளற்ற நிலையில இருக்க முதல் இந்திய பெண் ஏறி சாதனை படுத்திருக்காங்க. சோ அவங்களுடைய பேரு அருணிமா சின்ஹா. HDFC பரஸ்பர நிதி ஆனது இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனமா மாறி இருக்கு. HDFC பரஸ்பர நிதி நம்மளுடைய இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனமா மாறி இருக்கு. சமீர் அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம அந்த சமீர் யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிலவின் மறுபக்கத்தில் இறங்கிய முதல் விண்கலம் அப்படின்ற பெருமைய சீனாவின் செயின்ஸ் 4 அப்படின்ற விண்கலம் பெற்றிருக்கு. கிறிசைட் அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னா மனோஜ் அப்படின்றவர் தான் இந்த புத்தகத்தின் ஆசிரியர். சோ இந்த மாதிரி புத்தகத்தின் ஆசிரியர் நம்ம கொஸ்டின்ல கேக்குறாங்க.
புக்ஸ் அண்ட் ஆத்தர். ஸோ முடிஞ்சா இதை வந்து நீங்க தனியா எழுதி வச்சுக்கோங்க. போலீஸ் EI அப்படின்ற ஆப்பை வந்து போக்குவரத்து விதிமுறை மீறல்களை வந்து குறித்து விதிமுறைகள் மீறல் வந்து குறித்து பொதுமக்கள் வந்து நேரடியா காவல்துறைக்கு வந்து புகார் அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஆப் தான் இந்த போலீஸ் EI அப்படின்ற ஆப். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கா? கோயம்புத்தூர் போக்குவரத்து காவல்துறை தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு கேட்கலாம். போக்குவரத்து விதி மீறலை வந்து நம்ம நேரடியா காவல்துறைக்கு வந்து புகார் அளிப்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் இது. யாரு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர் போக்குவரத்து காவல்துறையினர் தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. 45வது இந்தியா சுற்றுலா மற்றும் தொழிற்பொருட் கண்காட்சி எங்க நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில வந்து நடைபெற்றிருக்கு. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா கரு என்னன்னா டூரிசம் அண்ட் தி டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றதுதான் இந்த கண்காட்சியோட கரு. எங்க நடந்திருக்குன்னா சென்னையில நடந்திருக்கு. 45வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழிற்பொருட் கண்காட்சி. இன்டஸ் ஃபுட்ஸ் 2 உணவு கண்காட்சி வந்து ஜனவரி 14-15 உத்தரப்பிரதேசம் கிரேட்டர் நொய்டாவில் வந்து நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் மார்க்கெட் அப்படின்றதுதான் இதனுடைய தீம். இந்தியாவின் நீளமான ஒற்றை லேன் எஃகு கேபிள் சஸ்பென்ஷன் பாலம் எங்க வந்து அமைந்திருக்கு, எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தின் சியாங் ஆற்றின் மேல் தான் இந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி பாலம் கட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் நீளமான ஒற்றை லேன் எக் கேபிள் சஸ்பென்ஷன் பாலம் வந்து அருணாச்சல பிரதேசத்தின் சியாங் ஆற்றின் மேல் கட்டப்பட்டிருக்கு. ஜனவரி 10 உலக இந்தி மொழி தினம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க உலக இந்தி மொழி தினம் ஜனவரி 10 அப்படின்றது. சோ இதனுடைய இந்த ஆண்டுக்குரிய தீம் கரு என்ன அப்படின்னா டு ப்ரமோட் த லாங்குவேஜ் அட் த குளோபல் ஸ்டேஜ். டு ப்ரமோட் த லாங்குவேஜ் அட் த குளோபல் ஸ்டேஜ் அப்படின்றது தான் இந்த ஆண்டுக்கான உலக இந்தி மொழி தினத்துடைய கரு. கார்பன் டை ஆக்சைடை வந்து படிகப்படுத்தி விண்வெளி எரிபொருளா IIT சென்னை ஆராய்ச்சியாளர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடை வந்து படிகப்படுத்தி விண்வெளி எரிபொருளை வந்து IIT சென்னை ஆராய்ச்சியாளர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. சோ இது வந்து ஜனவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ். இதனுடைய தொடர்ச்சி வந்து இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல நமக்கு வரும். சோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி. நன்றி, வணக்கம்.